ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு நான் கிவி, கிரேப்ஸ், ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு இதெல்லாம் இந்த பழ வகையில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன பழ வகை வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அகார் 30 கிராம் ஊற வச்சுருக்கேன். கார்னேஷன் ஃபுல் க்ரீம் மில்க்கு, எவாப்ரேட்டட் மில்க்கு அது ஒரு டின்னு, ஒரு 12 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு அரை லிட்டர் பால் வச்சுருக்கேன். இதில் நான் மாதுளம் பழமும் வச்சுருக்கேன், ஆனால் நான் அதை யூஸ் பண்ணலை. வாழைப்பழம் ஒரு 3 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கிண்ணத்தில் பால், அரை லிட்டர் பால், ஆவின் பால் எடுத்து அதில் ஊற்றி அதை முதல்ல காய்ச்சிக்கலாம். இந்த பாலை காய்ச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு தான் யூஸ் பண்ணணும். இது கூட இந்த ஜெல்லி எல்லாம் அதில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். இந்த அகாரை நம்ம ஒரு 2 மணி நேரமாவது ஊற வைக்கணும், அப்போ தான் அது நல்லா சாஃப்டாகும். இப்போ இந்த அகார் நல்லா கரையிற வரைக்கும் இதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், பால் கொதிக்குது, அகார் இன்னும் கரையில். இது கூட நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 12 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான இனிப்பு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா அதிகமாக போட்டுக்கோங்க, கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போது சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா இதை கலக்கி விட்டுருக்கலாம். அடிக்கடி இதை இது போல் செக் பண்ணிக்கணும், அந்த அகாரெல்லாம் கரைஞ்சிடுச்சா இல்லையான்னு. இன்னமும் அது திரியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சுவோம். இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த கார்னேஷன் எவாப்ரேட்டட் மில்கை அது கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 390 ml இருக்கும். இதை அப்படியே அதில் போட்டுடலாம். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அகார் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்கான்ட்டு. இப்போ நம்ம அதை காய்ச்சி முடிச்சிட்டோம். அதை அப்படியே வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரூட்ஸை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு எப்படி ஷேப்பு கட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது போலலாம் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் கட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது எல்லா ஃப்ரூட்ஸும் கிட்டத்தட்ட ஒரே அளவாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இதில் கிவியும், ஸ்ட்ராபெரி, ஆரஞ்சு இதை மட்டும் கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது போல் நீங்கள் கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த அகாரை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மிச்சம் நம்ம வச்சுருக்கிற அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நடுவில் போட்டுக்கிட்டே வரலாம். இப்போ நான் கிரேப்ஸு, பிளாக் கிரேப்ஸு, வாழைப்பழம் இதெல்லாம் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் அந்த அகாரை ஊற்றணும். இதே போல் ஒவ்வொரு லேயராக ஊற்றிக்கிட்டே வரணும். இப்போ அடுத்த லேயர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். இதில் மறுபடியும் நான் திராட்சை, கருப்பு திராட்சை, ஆரஞ்சு பழம் எல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இது கூட வாழைப்பழத்தையும் போட்டுக்கலாம். இப்போ 3/4 பாகம் நம்ம போட்டுட்டோம். இதுக்கு மேலே நம்ம திரும்பவும் அந்த மிச்சம் இருக்கிற அந்த அகாரை இதில் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நல்லா ஆற விட்டுடுங்க. ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 4 மணி நேரம் வச்சுருக்கலாம். அவ்வளோதான், இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டில் கவுத்து போட்டு இதை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது பார்க்குறதுக்கும் அழகாகவும் இருக்கும், நல்ல சுவையாகவும் இருக்கும்.
பழங்களோட ஃப்ளேவருங்களும் வித்தியாசமாக தெரியும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரூட் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம கட் பண்ணலாம். மெதுவாக அழுத்தமாக கட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் ஆகி வரும். ஒரே பக்கமாக தான் கட் பண்ணிக்கிட்டு வரணும். இப்படி அப்படியுமா ஆட்டக்கூடாது கத்தியை. எல்லா பழங்களும் அப்படியே வெளியில் வந்துடும். பாருங்கள், இது போல் நல்லா கேர்ஃபுல்லாக இப்படி எடுத்துட்டிங்கன்னா அழகாக ஷேப்பாக வந்துடும். இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on my next video. Bye bye.